ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். முதலமைச்சர் இன்றைக்கு மெட்ரோ ரயிலில் பயணித்த பொழுது பொதுமக்களிடமே நேரடியாக கேட்டறிந்திருக்கின்றார். சென்னை போன்று இந்திய அளவிலே மிகுந்த போக்குவரத்து நெரிசல் மிக்க ஒரு நகரத்தில் மெட்ரோ ரயிலினுடைய தேவை, மெட்ரோ ரயிலினுடைய பயன்பாடு எவ்வளவு தூரம் முக்கியமானது என்பது அதில் பயணிக்கக்கூடியவர்களுக்கு தெரியும். அதிலும் குறிப்பாக இப்போது மெட்ரோ ரயில் வழித்தடம் அமைக்கப்பட்டு நடப்பில் இருக்கக்கூடிய அந்த மெட்ரோ சேவைகள் என்பது முக்கியத்துவம் கொண்ட பகுதிகளை இணைக்கின்றது. விமான நிலையத்திற்கு செல்லக்கூடியவர்களுக்கெல்லாம், கோயம்பேடு பகுதிக்கு செல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதமாகத்தான் மெட்ரோ ரயில் சேவை என்பது 2015க்கு பிறகாக கிடைத்திருக்கின்றது. அது மேலும் நீட்டிக்கப்பட இருக்கின்றது. சென்னை மெரினா கடற்கரை பகுதியான கலங்கரை விளக்கத்தில் தொடங்கி பூந்தமல்லி வரை செல்லக்கூடிய மெட்ரோ ரயில் வழித்தடம் விரைவில் அமைக்கப்பட்டு அதுவும் நடைமுறைக்கு வர இருக்கின்றது. அதே போன்று சோழிங்கநல்லூர், சிறுசேரி உள்ளிட்ட பகுதிகளை மாதவரத்துடன் இணைக்கப் போகின்றார்கள். எனவே ஒட்டுமொத்தமாக சென்னை மாநகரம் முழுவதும் மெட்ரோ ரயிலினுடைய கட்டமைப்புக்குள் வரப்போகின்றது. ஆனால் அதை விரைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. மெட்ரோ ரயில் திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்றால் மத்திய அரசினுடைய பங்களிப்பும் அதில் தேவைப்படும். மத்திய அரசு அதற்கான நிதியை விடுவிப்பதிலே சற்று தாமதம் செய்ததாக கடந்த ஆட்சியாளர்கள் குற்றம் சுமத்தியிருந்தார்கள். அதன் பிறகு பல்வேறு வலியுறுத்தலுக்கு பிறகாக நிதியமைச்சர் அதற்கான நிதியை எல்லாம் விடுவித்திருந்தார் கடந்த ஆண்டு. அதன் தொடர்ச்சியாகத்தான் மெட்ரோ ரயில் பணிகள் வேகம் எடுத்திருக்கின்றன தமிழகத்தினுடைய தலைநகரமான சென்னையிலே. எனவே மத்திய அரசினுடைய ஒப்புதலை பெற வேண்டும், மத்திய அரசினுடைய நிதியை உடனுக்குடன் பெற வேண்டும் என்பது உள்ளிட்ட தேவைகள் எல்லாம் இருக்கின்றன. பொதுமக்களுக்கு இது எவ்வளவு தூரம் முக்கியமானது என்பதையும் முதலமைச்சர் பார்வையிட்டு அறிந்து கொண்டிருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் சேவையை முதலமைச்சர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொள்ள இருக்கின்றார். அதன்படி டெல்லி உள்ளிட்ட நகரங்களில் மட்டும்தான் இந்த ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயில் சேவை வெற்றிகரமாக இயக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. சென்னையும் அந்த பட்டியலில் விரைவில் இணையப் போகின்றது. கிட்டத்தட்ட பூந்தமல்லியிலிருந்து போரூர் வரை இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் வழித்தடத்தை ஓட்டுநர் இல்லா ரயில் சேவை கொண்ட வழித்தடமாக மாற்றிவிட்டார்கள். பொதுமக்களுக்கு இன்னும் பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்றாலும் தொடர்ந்து சோதனை ஓட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தானியங்கி முறையிலே அந்த மெட்ரோ ரயில்கள் எல்லாம் இயக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. பூந்தமல்லி, போரூர், அந்த வானகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த சேவை விரைவில் வழங்கப்பட இருக்கின்றது. எனவே முதலமைச்சர் இவற்றையெல்லாம் பார்வையிட்டு சென்னைக்குள்ளாக மெட்ரோ ரயில் திட்ட பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்பை முதலமைச்சர் காட்டக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் மதுரை, கோவை நகரங்களுக்கு மெட்ரோ ரயில் திட்டங்களை ஈர்த்து வருவதற்கான திட்ட அறிக்கை எவ்வாறு தயாரிக்கப்பட வேண்டும் என்பதையும் முதலமைச்சர் பார்வையிட்டு அறிந்து வருகின்றார். எனவே ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சி என்பது அங்கு இருக்கக்கூடிய உட்கட்டமைப்பினுடைய வளர்ச்சிகளை பொறுத்துதான் அமையும் என்ற அடிப்படையில் தான் பலருக்கும் முதலமைச்சர் இந்த தொழில்துறை சார்ந்தவர்களை எல்லாம் அழைத்து பேசி அவர்களுடைய கோரிக்கைகளை கேட்டறிந்து அவற்றை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலே அரசு நிர்வாகத்தில் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார். இன்னும் சில நாட்களிலே, அதாவது அடுத்த மாதம் 5ஆம் தேதி தமிழ்நாடு அரசினுடைய நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது. அதில் பல புதுமையான திட்டங்கள் அறிவிக்கப்பட இருக்கின்றன. நிதிநிலை அறிக்கைக்கு முன்பாக பொருளாதார ஆய்வறிக்கை வெளியிட்டிருந்தார்கள். அதில் தமிழ்நாடு அரசு கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி அளவிற்கு கடனில் சிக்கியிருப்பதாக தெரிய வந்தது. பொதுத்துறை நிறுவனங்களின் கடனையும் சேர்க்கும் பொழுது, எனவே அதிலிருந்து மீண்டு வர வேண்டும், நிதிநிலையை சீராக்க வேண்டும், தமிழ்நாடு அரசு வழங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்றால் அரசு சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். பொருளாதார தேவைகள் அதற்கெல்லாம் இருக்கின்றன. அதே நேரம் மாநிலத்தினுடைய அந்த கடன் சுமை அதிகமாக இருப்பது எந்த வகையிலும் பொருளாதார வளர்ச்சிக்கு, உட்கட்டமைப்பு சார்ந்த திட்டங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக முதலமைச்சர் கவனம் செலுத்தி வருகின்றார் என்பதைத்தான் அவருடைய தொடர்ச்சியான இந்த பயணங்கள் மூலமாக அறிந்து கொள்ள முடிகின்றது என்பதாக ஆட்சித்துறையில் இருக்கக்கூடிய பலரும் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவேதான் முதலமைச்சர் இந்த மெட்ரோ ரயில் சேவையை பார்வையிடுவது, நெடுஞ்சாலைத்துறை சார்ந்த பல்வேறு கோப்புகளை அவ்வப்பொழுது கேட்டறிந்து அவற்றையெல்லாம் பார்வையிட்டு வருகின்றார். நெடுஞ்சாலைகளை பொறுத்தவரை விரைவு நெடுஞ்சாலைகள் கொண்டு வருவதற்கு பல நகரங்களுக்கு இடையே முதலமைச்சர் ஆர்வம் காட்டி வருவதாக சொல்லியிருக்கின்றார்கள். புறவழிச்சாலை அமைக்கப்படுவது, சென்னை, திருச்சி உள்ளிட்ட இடங்களுக்கெல்லாம் விரைவில் மத்திய அரசின் வழிகாட்டுதலோடு அவர்களுடைய பங்களிப்பிலே அந்த புதிய எக்ஸ்பிரஸ் வேகத்தடம் கொண்ட சாலைகளை எல்லாம் உருவாக்குவதற்கு தமிழ்நாடு அரசு முயற்சித்துக் கொண்டிருக்கின்றது. மும்பையிலிருந்து டெல்லி செல்லக்கூடிய நகரங்களுக்கு எவ்வாறு தனித்த எக்ஸ்பிரஸ் வே என்ற அடிப்படையிலே அந்த விரைவு வழித்தட சாலைகள் இருக்கின்றதோ அதே போன்று 3 மணி நேரத்தில் சென்னையிலிருந்து திருச்சி சென்றடையக்கூடிய வகையிலான அந்த வழித்தடத்தை உருவாக்க வேண்டும் என்பது உட்பட கட்டமைப்பு சார்ந்த விஷயங்களுக்கு முதலமைச்சர் அதீத முக்கியத்துவம் வழங்கி வருகின்றார். எனவே மாநிலத்தினுடைய வளர்ச்சியை நிலைநிறுத்த வேண்டும் என்றால் குறிப்பாக தலைநகரத்தினுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த உட்கட்டமைப்பு சார்ந்த திட்டங்களுக்கு முதலமைச்சர் முன்னுரிமை தந்து வருகின்றார். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு திடீரென்று இந்த மெட்ரோ ரயில் வழித்தடங்களுக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டிருக்கின்றார். நேற்று மாலை தான் இதற்கான அறிவிப்புகள் வெளியாகி இருந்தன. அதன் தொடர்ச்சியாக இந்த பிற்பகல் ஓமந்தூரா ரயில் நிலையத்திலிருந்து, மெட்ரோ நிலையத்திலிருந்து புறப்பட்டு அங்கிருந்து நந்தனம் பகுதியை சென்றடைந்தார். நந்தனத்தில் தான் ஒட்டுமொத்தமாக சென்னை மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கான கட்டளை மையம் அமைந்திருக்கின்றது, தலைமையகம். அங்கிருந்து தான் மெட்ரோ ரயில் சேவைகள் முழுவதுமாக இயக்கப்படுவதெல்லாம் கண்காணிக்கப்படுகின்றது. அந்த ரயில் நிலையத்திற்கு சென்று 10 நிமிடத்திற்கு மேலாக முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டிருந்தார். அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் பேசி அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டறிந்தார். அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது அங்கிருந்து புறப்பட்டு இந்த போரூர் பகுதியை முதலமைச்சர் சென்றடைகின்றார். போரூரில் இருந்து
ஓட்டுநர் இல்லா ரயில் சேவை மெட்ரோவில் பயணித்து அந்த ரயில் எவ்வாறு இயங்குகின்றது என்பது உள்ளிட்ட விவரங்களை எல்லாம் முதலமைச்சர் கேட்டறிய இருக்கின்றார். முதலமைச்சர் பார்வையிடுவதன் மூலமாக இந்த மெட்ரோ பணிகள் விரைவு பெறும், இன்னும் வேகம் எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய அரசு ஏற்கனவே அதற்கான நிதிகளை எல்லாம் விடுவித்திருக்கின்றது. அதை பயன்படுத்தி மாநில அரசும் அந்த பணிகளை வேகப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும். எனவே விரைவில் இந்த 2028ஆம் ஆண்டுக்கு முன்பாக இந்த மாதவரத்திலிருந்து சோழிங்கநல்லூர், மாதவரத்திலிருந்து சிறுசேரி, கலங்கரை விளக்கத்திலிருந்து பூந்தமல்லி உள்ளிட்டவற்றையெல்லாம் இணைப்பதற்கான ரயில் சேவை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்கான முயற்சிகள் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இப்போது முதலமைச்சர் இவற்றையெல்லாம் பார்வையிட்டு இருக்கின்றார். ஒவ்வொரு வாரமும் முதலமைச்சர் ஏதேனும் ஒரு பகுதிக்கு சென்று ஆய்வு மேற்கொள்வதை வழக்கமாக வைத்திருக்கின்றார். ஒரு சில உட்கட்டமைப்பு சார்ந்த ஆய்வுகளை பார்வையிடும் பொழுது முதலமைச்சர் முன்கூட்டியே அறிவித்து ஆய்வுகளை மேற்கொள்கின்றார். அதே நேரம் ஒரு சில சேவைகள் மக்களுக்கு வழங்கப்படக்கூடிய அது கல்வி நிலையங்கள், மருத்துவ கட்டமைப்புகளை பார்வையிடும் பொழுது முன்கூட்டியே எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல் முதலமைச்சர் அதிரடியாக திடீரென்று சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார். எழும்பூர் பச்சிளம் குழந்தைகள் மருத்துவமனைக்கு சென்றிருந்தார். அங்கே மருத்துவர்கள் சொன்ன கோரிக்கைகளை கூட முதலமைச்சர் கேட்டறிந்திருந்தார். இருக்கைகள் கூட சரிவர இல்லாமல் இருந்தன என்பது உள்ளிட்டவற்றை எல்லாம் மருத்துவர்கள், அங்கே இருக்கக்கூடிய மருத்துவ பணியாளர்கள் சொன்னார்கள். அதை உடனே சரி செய்து கொடுத்தார். அதே ஒன்று கல்வி நிலையம் ஒன்றுக்கும் மாணவர் விடுதிக்கு திடீரென்று முதலமைச்சர் பயணம் செய்திருந்தார். முக்கியமான ஒரு மாணவர் விடுதி, கடந்த வாரத்தில் அந்த மாணவர் விடுதிக்கும் திடீர் பயணம் மேற்கொண்டிருந்தார். எனவே முதலமைச்சரை பொறுத்தவரை கல்வி, சுகாதாரம் போன்ற மக்களுக்கு சேவை வழங்குவதற்கான சேவைத்துறை சார்ந்த கட்டமைப்புகளை திடீர் விசிட் என்ற அடிப்படையிலே சென்று பார்வையிடுகின்றார், திடீர் ஆய்வு மேற்கொள்கின்றார். அதே நேரம் இதுபோன்று உட்கட்டமைப்பு சார்ந்த வளர்ச்சி திட்ட பணிகள் எல்லாம் எவ்வாறு நடைபெறுகின்றன என்பதை முன்கூட்டியே அறிவித்து ஒரு நாள் முன்பாகவே அரசு துறை அதிகாரிகளுக்கு தெரிவித்து அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அதை பயன்படுத்தக்கூடிய மக்களிடமும் அதனுடைய பயன்பாடு எவ்வாறு இருக்கின்றது என்பதையெல்லாம் முதலமைச்சர் கேட்டறிந்து வருகின்றார் என்பதை பார்க்கின்றோம். எனவே இன்றைக்கு முதலமைச்சர் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த மெட்ரோ சார்ந்த பணிகள் என்பது தமிழ்நாட்டினுடைய தலைநகரில் விரைந்து மெட்ரோ சேவையை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன் அடிப்படையிலே சென்னை தொடர்ந்து மற்ற நகரங்களுக்கு மெட்ரோ ரயில் சேவையை விரிவாக்கம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும். ஏனென்றால் சென்னைக்கு நிகராக இருக்கக்கூடிய மற்ற நகரங்களில் எல்லாம் சென்னையை காட்டிலும் இப்பொழுது மெட்ரோ ரயில் வழித்தடங்கள் நீண்டு செல்கின்றன. ஹைதராபாத்தாக இருந்தாலும் சரி, அதே போன்று பெங்களூராக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் வழித்தடங்கள் எல்லாம் சென்னையை விட நீண்டு செல்கின்றன. அதே போன்று சென்னையில் இப்பொழுது 100 கிலோமீட்டருக்கு மேலாக இந்த புதிய ரயில் வழித்தடங்கள் அமைய இருக்கின்றன. சோழிங்கநல்லூர், சிறுசேரி, மாதவரம், கலங்கரை விளக்கம், பூந்தமல்லி, போரூர் உள்ளிட்ட அந்த இணைப்பு ரயில் திட்டங்கள் எல்லாம் மெட்ரோவில் முடிவு பெறும் பொழுது மெட்ரோ ரயில் வழித்தடத்தை பொறுத்தவரை தென்னிந்தியாவின் மிக நீளமான மெட்ரோ ரயில் வழித்தடங்களை கொண்ட ஒரு நகரமாக சென்னை மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் இந்த 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் வழித்தட திட்டம் தான் தொடர்ந்து ஒரு இழுபறி நிலையிலேயே இருந்தது. கடந்த ஆட்சியிலே மத்திய அரசிடமிருந்து நிதி வராததன் காரணமாக அப்போது இருந்த ஆட்சியாளர்களே நிதி ஒதுக்கி அதற்கான பணிகளை மேற்கொள்வதற்கு முயற்சித்தார்கள். எனவே அந்த பணிகள் நிறைவு பெறுவதில் சற்று தாமதம் இருந்தது. இப்பொழுது மத்திய அரசினுடைய நிதியும் வரப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே விரைந்து அந்த பணிகளை முடிப்பதற்கான முயற்சியை தமிழக முதலமைச்சர் மேற்கொண்டிருக்கின்றார். அதன் காரணமாகத்தான் இப்பொழுது இந்த ஆய்வுப் பணிகளை எல்லாம் முதலமைச்சர் மேற்கொண்டு வருகின்றார். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.